வாங்கங்க. ரொம்ப சூப்பரான சுவையான பாகற்காய் பிடிக்காதவங்களுக்கும் வந்து பிடிக்கும், பிடிச்சவங்களுக்கு இன்னுமே அதிகமாக பிடிக்கும். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி பாகற்காய் தொக்கு வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பருப்பு சம்பந்தமான எல்லா கூடையும் வந்து பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும். பருப்பு குழம்பு, சாம்பார், பருப்பு சோறு எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்கும். நல்லா சுல்லுன்னு இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு 15 போல சின்ன வெங்காயம் வந்து உரிச்சிட்டு வட்ட வட்டமாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி வந்து ரொம்ப போட தேவையில்ல, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து பெரிய சைஸ் பாகற்காய் தான் வந்து இங்கே கிடச்சிச்சு. அதனால அதை 2 பாகற்காய் மட்டும் எடுத்து வட்ட வட்டமாக வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு தடிமனோட வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போனா உங்களுக்கு வேகமாகவும் வெந்து நல்ல தொக்கு பதத்துக்கு வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். புளி எடுத்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாங்க. இப்போ வடச்சட்டி காயவும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயவும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நமக்கு புரிஞ்சு வரவும் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌனாக வர வந்து வதக்கிக்கோங்க. இது தொக்குக்கு வந்து நல்ல கலராகவும் இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு வந்து வதங்கி வரவும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் வதங்கி வரவும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். ஏன்னா கருவேப்பிலை வந்து கம்மியாக இருந்த மணிக்கு இருந்துச்சு, அதனால இன்னும் கொஞ்சமே நான் போட்டுக்கிட்டேன். இப்போ எல்லாமே வந்து நல்லா வதங்குற அளவுக்கு வந்து வதக்கிக்கலாம். தக்காளி தோல் வந்து நல்லா சுருங்கி வதங்கி வரவும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறோம்ல பாகற்காய், அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பாகற்காய் சேர்த்த உடனே வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து இந்த எண்ணெயிலே வந்து பாகற்காய் வந்து நல்ல ஒரு 5 நிமிஷம் வந்து வதக்கணும். நமக்கு நல்லா வந்து பச்சை வாசம் எல்லாம் போய் வரணும். நீங்கள் நாட்டு பாகற்காய் இருந்துச்சு அப்படின்னா இதை விட வந்து தொக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நாட்டு பாகற்காய் எடுக்கும்போது கொஞ்சம் பழுத்த பாகற்காய் எடுத்துக்கோங்க. கசப்பும் இருக்காது, குழம்பும் வந்து நல்ல ருசியாக இருக்கும். பழுத்த பாகற்காய் எடுக்கிறீங்க அப்படின்னா நடுவில் இருக்கிற விதைகளை எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்க, நமக்கு நல்லா வந்து வதங்கி வரவும் மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். புளிக்குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற வச்சிருக்கோம்ல புளி, அதை வந்து நல்லா கரைச்சிட்டு ஊற்றிக்கலாம். நம்ம புளி ஊற்றினால நல்லா வெளியே வச்சு சுட வச்சு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். இப்போ தொக்குங்கிறனால கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு வந்து நல்லா வந்து பாகற்காய் வேகிற வர வந்து வேக விட்டுக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிண்டி மட்டும் விட்டுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணி வந்து நல்லா பாதி அளவுக்கு வந்து குறைஞ்சி வந்துருச்சு. இன்னுமே வந்து நமக்கு நல்லா தொக்கு பதத்துக்கு வரணும். க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி சுண்டி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இனிமேல் மூடி போட்டு வேணாம், ஏன்னா நமக்கு நல்ல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரணும். அதனால ஓப்பன்லேயே வந்து நல்லா வந்து வேக விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னாவே நம்மளுக்கு நல்லா சுற்றி வந்து எண்ணெய் விட்டு சூப்பராக வந்து பாகற்காய் தொக்கு வந்து ரெடியாக இருக்கும். சூப்பராக பாகற்காய், வெங்காயம், தக்காளி எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. நமக்கு எண்ணெய் இன்னுமே வந்து நல்லா பிரிஞ்சு வரும். பாகற்காய் தொக்குக்கு எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே லேகியம் மாதிரி இருக்கும் பாகற்காய். அவ்வளோதாங்க. நான் இன்றைக்கி பருப்பு குழம்புக்கு தான் வந்து பாகற்காய் தொக்கு பண்ணியிருந்தேன். நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ரவினா சமையலை ஃபாலோ பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.